அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோம்பேட்டில் இருக்க பச்சைமலை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து சக்திவேல் முருகர் கோயில் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பச்சைமலை சிவன் கோயிலை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது ஒட்டியே தான் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது இந்த முருகர் கோயில். இந்த முருகர் கோயிலை பற்றின நம்ம விரிவாக வந்து நம்ம அந்த காணொலியை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மலை கயிறு பிடிச்சலாம் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் முழு காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். இது இப்போ நம்ம வந்திருக்கு இந்த பச்சைமலை முருகர் கோயிலோட அடிவாரம் தான். இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் இங்கேருந்து இந்த லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். இது வந்து என்ட்ரன்ஸ். இந்த பச்சைமலை என்ட்ரன்ஸு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகிற பாதை இது. அப்படி நீங்கள் போகாமல் நீங்கள் நேராகவே நீங்கள் பயணிச்சின்னா இது வந்து சிவன் கோயில், இது வந்து காளியம்மன் கோயிலுக்கு போகிற பாதை இது. நீங்கள் அப்படி போகாமல் நேராகவே நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பேரிகேட் வரும். அந்த பேரிகேட்டை நீங்கள் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அந்த முருகர் கோயில் வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். இது ரொம்பவே வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோவில். வந்து நீங்கள் இந்த வீடியோ காணொலி முழுசாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து இந்த பாதை நான் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். எப்படி நம்ம போகிறது, முருகர் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு சில பேருக்கு தெரியாது. நீங்கள் மேப்பில் போட்டால் கூட அந்தளவுக்கு வழி காட்டுமான்னு தெரியல. அதுக்காக தான் இந்த காணொலி வந்து எடுத்திருக்கேன். இந்த பேரிகேட் நீங்கள் தாண்டின உடனே வந்து ஒரு வலதுபுறம் மாதிரி ஒன்று திரும்பும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போகணும். அதுக்காக தான் காட்டுறேன், பாருங்கள். நீங்கள் ஒரு அதிகாலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போல் நீங்கள் ஒரு அதிகாலையில் நீங்கள் வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சாயங்கால நேரம் பார்த்து ஒரு 3:30 மணி போல் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வலதுபுறம் நீங்கள் திரும்பிடணும். நேராக போயிட்டிங்கன்னா அது வராது. நீங்கள் வலதுபுறத்தில் நீங்கள் திரும்பிட்டு இடதுபுறமாக நீங்கள் திரும்புகிற மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. முருகர் கோயிலை வந்து ரீச் பண்ணிட முடியும். அங்கே கார்லாம் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த காரை தானே இன்னொரு கார் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நம்ம பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இங்கே நீங்கள் பண்ணிவிடுங்க. கீழே நீங்கள் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த வலதுபுறத்தில் தான் வந்து நம்ம அந்த ஏறுற பாதை இருக்கும். கீழே வந்து ஒரு சன்னதி இருக்கும், விநாயகரோட சன்னதி இருக்கும். நான் இங்கேயே பைக் பார்க்கிங் நான் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம வந்து ஏற போகிற பாதை. இது மேலே ஏறினோடனே ஒரு சன்னதி இருக்கும். நம்ம அப்படியே நீங்கள் மேலே ஏறி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எல்லோரும் முழு காணொலி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் இங்கே வரவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களாக நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் தேவையான தண்ணீர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போது, ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருக்க போது, சுற்றி ஒரு இயற்கை சூழல் சார்ந்த ஒரு பகுதி. சரி, வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, விநாயகர் சன்னதி இருக்குது. நம்ம இங்கே விநாயகர் நம்ம வழிபட்டுட்டு அது பக்கத்தில் ஒட்டியே வந்து ஒரு கரடு முரடான ஒரு பகுதி இருக்குது. நம்ம மேலே போனோம்னா நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு தான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகரை வழிபடலாம். இந்த விநாயகர் நம்ம வழிபட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து நம்ம பயணிக்கலாம். சரிங்களா, வாங்க போ. நம்ம வந்து இங்கே வந்து காலனிலாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. காலனிக்கெல்லாம் வந்து வெளியே விட்டுட்டு தான் நம்ம வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மலைப்பகுதி வந்து ரொம்ப ஒரு கரடு முரடான மலைப்பகுதி. அதனால் வந்து நம்ம ஜாக்கிரதையாக போகணும். இங்கே கயிறுலாம் கட்டியிருப்பாங்க, கயிறு பிடிச்சிட்டு தான் ஏற மாதிரி இருக்கும். வாங்க மேலே போகலாம், வாங்க. இது மாதிரி வந்து கயிறு தான் இருக்கும். நம்ம கயிறு பிடிச்சி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். பார்த்து வாங்க, பார்த்து. என்னோட ஷூவில் கிரிப் இல்லை. இந்த செருப்பை போட்டு எனக்கு பெரிய ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாது. ஆனால் போன வாட்டி இதான் போட்டு வந்தேன். போன வாட்டி வரைக்கும் விழுந்தோம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இது போக போக ரொம்ப கரடு முரடாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோப் வந்து ரொம்ப அதிகம். இது
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த கயிறு பிடிச்சி தான் ஏறணும். ஆனால் படிக்கட்டில் எதுவும் கிடையாது, ஒரே பாறைகள் தான். சில இடத்துல பாறைகள் கூட இருக்காது. இந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கிட்ட காட்டு. இந்த பகுதியை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பகுதி. ஆனால் கட்டாயமாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட வராதிங்க, பெரியவங்க வந்து வரவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பகுதியாக இருக்குது. ரொம்ப சிரமம் தான் வரதா இருந்தால். அந்த கயிறு பிடிச்சி ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் நம்ம விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும் இந்த இடம்லாம். இன்னும் மேலே போகணும். இது ரொம்ப செங்குத்தான ஒரு பகுதி தான். இது கயிறு தான் இருக்குது. இந்த கயிறு இல்லைன்னா அவ்வளோதான், ஏறுறது ரொம்ப சிரமம், ரொம்ப வழுக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த காலணிகளை வந்து தவிர்த்துருங்க. இந்த செருப்பு ஷூ எதுவுமே போடாதீங்க. நீங்கள் வெறுங்காலில் வர்றது நல்லது. ஏன்னா வெறுங்காலில் வந்தாச்சும் கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும். நீங்கள் செருப்பு ஷூலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிக்கிடும். அதனால் நீங்கள் வந்து வரும்போது கீழே வந்து இந்த செருப்பு இந்த ஷூலாம் வந்து விட்டுட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் வெறுங்காலில் ஏறி வந்துடுங்க. அதான் பெஸ்ட்டு. இல்லைனா இது ரொம்ப வலிக்கிடும். லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் போச்சு. இங்கே வந்து பேலன்ஸ்லாம் எதுவும் இல்லை. சுற்றி அப்படியே வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கணும், உருண்டுட்டு போக வேண்டியதுதான். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். நீங்கள் வந்து வெறுங்காலிலே வந்துடுங்க. சரி வாங்க போகலாம், வாங்க. இன்னும் போகணும். இன்னும் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நீங்கள் இந்த கயிறு தான் பிடிச்சிட்டு ஏற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாறைகள் இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் மேலே போனேன், காட்டுற வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயற்கை சார்ந்த ஒரு மூலிகை பகுதி தான். ஃபுல்லாக சுற்றி ஒரு மூலிகை மரங்கள் தான் இருக்கும். அதோட காற்று பட்டாலே ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குது, நம்ம போகணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு ரொம்ப கரடு முரடான இருக்குது. பாறைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சின்ன சின்ன கற்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். அந்த கேமரா என்கிட்ட கூட வியூ பாயிண்ட் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்த பாதையை பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போய் முருகரை பார்ப்போம். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. வாங்க போகலாம். மலைக்கு வர மக்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி பாட்டில் தான் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே குடிக்க தண்ணீர்லாம் இங்கே மேலே எங்கேயும் இருக்காது. நீங்களே கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்பா நாம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. அங்கே வியூ பாயிண்ட் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. பின்னாடி மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இது ஏறிட்டோம்னா நம்ம வந்து மேலே வந்துடலாம். கொஞ்சம் ரொம்ப சிரமம் தான் அது, வயசானவங்க வர்றது. நம்ம வந்தாச்சு. அங்கே முருகரோட வேல் தெரியுது.
வருது பார்த்து. முருகரோட வேல் தெரியுது பாருங்க. காவல் தெய்வம் இருக்குது, அருவா இருக்குது, கருப்பு அறை வச்சுருக்காங்க, முருகப்பெருமானோட வேல் இருக்குது. சரி வாங்க முருகப்பெருமானை போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே எடுத்துகிட்டே வா. மொத்த கயிறு இங்கே தான் கட்டியிருக்காங்க, இந்த பாறையில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கயிறு கீழே பிடிச்சிட்டு நம்ம மேலே ஏறுற கயிறு வந்து இந்த பாறையில் தான் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பிடிச்சிட்ருக்கு இந்த கயிறை. ரொம்ப கரடு முரடான பகுதி. ஆனால் நீங்கள் வந்து இங்கேருந்து பாருங்கள், வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. ரொம்ப செங்குத்தான ஒரு பகுதி இதெல்லாம். நம்ம நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் அந்த ஷெட்டில் தான் வந்து முருகப்பெருமான் இருக்கார். இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிரமப்பட்டு மேலே ஏறி வர வேண்டியதாக இருக்குது. நம்ம சில இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம், ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கனால சில இதெல்லாம் எடுக்கல, நாங்களே கட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் நேரில் நாங்கள் எடுக்க முடியல, அது கேமரா பிடிச்சிட்டு அந்த கயிறு பிடிச்சிட்டு ஏற முடியல. சில இடம்லாம் நாங்கள் கட் பண்ணிவிட்டு தவிர்த்துட்டோம், ஏற சேஃப்டிக்காக நாங்கள் வந்து அதெல்லாம் எடுக்கலை. நீங்கள் வரவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. நீங்கள் வந்து இந்த கயிறு பிடிச்சிட்டே வாங்க, நடுவில் ஏறிடாமல் சைட்லேயே வாங்க. ஏன்னா சைடில் தான் கயிறு இருக்குது, நீங்கள் பிடிக்கிறதுக்கு அந்த கயிறு தான் பேலன்ஸு, வேறு எதுவுமே இருக்காது. சேஃப்டி நீங்கள் எதுவுமே இங்கே எதுவும் கிடையாது, அந்த கயிறு தான் சேஃப்டி. அதுவும் ஒட்டுமொத்த சேஃப்டி இந்த பாறை தான் தாங்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் வரணும். சரி வாங்க நம்ம முருகரை போய் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து காலணிகள் நீங்கள் வந்து பயன்படுத்தியும் நீங்கள் வரலாம். இங்கே மேலே வந்து வராங்க, நாங்களும் பார்த்தோம். ஆனால் நீங்கள் அதுக்கு மலைக்கு ஏறுற மாதிரி இந்த காலணிகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு வாங்க. நீங்கள் ஸ்லிப்பர்லாம் போட்டு வந்துடாதீங்க, வலிக்கிடும். அந்த மலைப்பகுதிக்கு அதுக்கேற்ற தகுந்த மாதிரி காலணிகள் இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டு வாங்க. இல்லை நீங்கள் வெறுங்காலே வந்துடுங்க. வெறுங்காலில் வந்தால் கூட அந்த க்ரிப் இருக்கும். நீங்களாம் நார்மல் இந்த ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து அந்த க்ரிப் இருக்காது அவ்வளோவா. முருகப்பெருமான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஏறி வந்தது காரணம் இவரை பார்க்குறது தான். ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வந்து மேலே வந்து பார்த்தாச்சு நம்ம முருகப்பெருமானை. எல்லோரும் நீங்களும் பாருங்கள், வந்து வழிபடுங்க. குன்று இருக்கும் இடம்லாம் குமரனே முருகப்பெருமான். நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். ஓகே,
நம்ம பச்சைமலை சக்திவேல் முருகர் இவர் தான். நம்ம இங்கே முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே வந்து மலையில் தான் இருப்பார். இவர் தான் வந்து குறிஞ்சி நிலத்தின் முதல் தலைவன் இவர் தான், முருகப்பெருமான் தான் சொல்லுவாங்க. நம்ம முருகருக்கு எப்பயுமே வந்து தமிழர்கள் வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம வழிபட்டு வர ஒரே தெய்வம் இவர் தான். நம்ம வந்து காட்டுக்குள்ளேருந்து அப்புறம் நாட்டுக்குள்ளே வந்து நம்ம எல்லா வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு முருகப்பெருமான். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் கடவுள்னாலே இவர் தான். நம்ம வந்து முருகப்பெருமான் சிவபெருமான் தான் நம்ம வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு வந்து உரிமையாக நம்ம சொல்லுவோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அபை பிராட்டிக்கிட்ட வந்து தமிழே வந்து தமிழை அள்ளி பருகவே வந்தோம்னு சொன்னவர் முருகப்பெருமான் தான். அது மாதிரி நம்ம முருகப்பெருமானுக்கு நிறைய கதை இருக்குது. நம்ம வந்து இவர் வந்து ஒரு போர் வீரரும் கூட. அதனால தான் வந்து கையில் பாருங்கள் வேலும் இருக்குது, இந்த கையில் சேவல் இருக்குது. ஒரு போர் வீரர் இவர். சோழர்கள் வந்து வேலைக்கார படையில் ஒரு படைப்பிரிவு இருக்கும், அதுக்கு வந்து தலைவரே இவர் தான். வேலைக்கார படையோட தலைவர் வந்து முருகப்பெருமான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகர் தான் இவர். கொஞ்சம் கிட்ட காட்டிடலாம் கூட. எல்லா மக்களும் இந்த முருகப்பெருமானை வந்து வழிபடணுன்றதை என்னோடய ஆசை. இந்த காணொலியில் பார்க்குற இந்த மக்கள் வந்து முருகப்பெருமானெல்லாம் நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற ஆசைகள் எல்லாம் உங்களோட விஷஸ் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இந்த காணொலியை எல்லா மக்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த கோயிலும் ரீச் ஆகும், எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. நம்ம அடுத்த ஒரு தமிழ் பயணி காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.